இன்னைக்கு இங்க உங்களுக்கு முன்னதாக ஊழியக்காரனா நான் நிக்கிறேனா, அதற்கு பின்னதாக பல விளக்கிரியங்களை அநேகர் செலுத்தியிருக்கிறாங்க. இந்த கூட்டத்துக்கு நடைபெறுவதற்கு அநேக விளக்கிரியங்களை செலுத்தின தாசர்களை போல அவர்கள் ஊழியக்காரராய் மாறுவதற்கு அவர்களுக்கு பின்னணி ஒருத்தர் இருக்கிறாங்க இல்லையா? இப்ப நீங்க யோசிக்கலாம், ராஜு பிரதர் உங்களுடைய குடும்பத்துல யாரும் போதகர்கள் இல்லை, உங்க அப்பா பேர் சுப்பிரமணி, உங்க அம்மா பேர் காளியம்மா, இந்த குடும்பத்துல எல்லாருமே எனக்கு முன்னதாக ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட நான் தான் கடைசியா ரட்சிக்கப்பட்ட, நான் தான் லாஸ்ட் ஷீப், அதுவும் பிளாக் ஷீப். எங்க வீட்டுல எல்லாருமே வெள்ளையா இருப்பாங்க, நான் மட்டும்தான் கருப்பு. இதனால இவன் ரட்சிக்கப்படுவா என்ற சந்தேகம் எங்க அம்மாக்கு இருந்துச்சு. இவன் எப்படியோ ஆண்டுகிட்ட வரமாட்டான் ஒரு பெரிய சந்தேகம் எங்க அம்மாக்கு இருந்துச்சு. யாருமே நம்ப முடியாத ஒரு பொறுக்கினா, என்னை நல்லவன் என்று சொல்வதற்கு வாய்ப்பே இல்லாதவன். நீங்கள் பாவி என்று சொல்லலாம், நான் என்னை பாவியை விட பிரதான பாவி என்று சொல்லிக் கொள்வேன். நீங்கள் கேடினா நான் உங்களை விட பெரிய கேடி, நீங்க ரவுடினா நான் உங்களை விட பெரிய ரவுடி, நீங்க திருடனா நான் உங்களை விட பெரிய திருட. இப்படி இருந்த இப்படி இருந்த என்ன தேவன் தொட்டது எப்படி என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம சேரை உட்கார்ந்துட்டு சேரை சூடாக்கிட்டு போட்டு நிறைய பேர் ஆயிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய பொறுப்புகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு பெங்களூர்ல இருந்து இந்த கழுதை வந்திருக்கு. என்ன ஊழியக்காரனா பார்க்காதீங்க, என்ன ஒரு பெரிய ஆளா பார்க்காதீங்க. நான் சாதாரணமாக குப்பை தொட்டிலிருந்து சாப்பிட்டு வந்த என்னையும் தேவன் தூக்கி நிறுத்தி நீ கொஞ்சம் பேருக்கு ஆசீர்வாதமா என்ன மாத்திருக்கிற, அவ்வளவுதான். கையை தட்டின அப்படி கை தட்டணும், சிவகாசி பட்டாசு மாதிரி கையை தட்டணும். எனக்கு தமிழ் எழுத படிக்க வராது, உங்களை மாதிரி சுத்த தமிழ் எனக்கு பேச வராது. என் தமிழ் புரிந்தாலும் கை தட்ட வேண்டும், புரியவில்லை என்றாலும் கை தட்ட வேண்டும். சரி, இப்படி இருந்த என்னையும் ஆண்டவர் ஏதோ ஒரு கொஞ்சமா செய்வதற்கு காரணம் இருக்கு இல்லையா? அப்ப இதற்கு பின்னதாக எப்படி ராஜு ரட்சிக்கப்பட்ட என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் தவறி மறந்திருக்கிறபடியாலே அந்த பொறுப்புகளை இந்த மாலை வேளை தேவன் நமக்கு ஞாபகப்படுத்த ஆசைப்படுறார். யோசித்து பாருங்க, நிறைய ஊழியக்காரங்க வந்துட்டாங்க. பயங்கரமான பார்க்கிறேன், பயங்கரமா ஒரு 50,000 பேர் சேர்ந்த உடனே ரிவைவல் அப்படின்றான். ஓ, எழுப்புதல் வந்துருச்சுப்பா தேசத்துல. 50,000 பேரை கூட்டி ஒரு ஒரு ஊழியக்கார் பேசும்போது எழுப்புதல் வந்துருச்சுப்பா கூட்ட தேசத்துல அப்படி சொல்லி நம்மள மயக்கி 145 கோடி மக்கள் எங்க 50,000 பேர் சபையில செய்யறது என்ன? தேவ பிள்ளையே, நாங்கள் தவறி கொண்டிருக்கிறோம். நிறைய யூடியூப் மெசேஜஸ், நிறைய பேர் ஊழியம் என்னன்னே தெரியாம 2 minutes with Jesus, 1 minute with Jesus சொல்லி டெய்லி இதுதான் ஊழியம் என்று நினைத்து டெக்னிக்கலா தேவனை தேடுவதற்கு இயலாத விஷயம், முடியாத விஷயம். நான் அப்பப்போ போனா சொல்லுவேன், இந்த கேட்பரி சாக்லேட்டை பார்த்திருக்கீங்களா? கேட்பரி சாக்லேட் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திருக்கீங்களா? அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல டச் மீ, கிஸ் மீ, டச் மீ, அதை பார்க்கும்போது நான் டிவிக்கு வெளியே உட்கார்ந்துட்டு இருப்பேன். அந்த கேட்பரிஸ் திங்கும் போது எனக்கு வாய் ஊறும், ஆனா அந்த கேட்பரிஸ் சாப்பிட முடியாது. இப்ப நாங்க எப்படி ஆயிட்டோம், வீட்டுக்குள்ள இருக்கிற இயேசு வேணாம், எனக்கு யூடியூப்ல இருக்கிற இயேசு தான் வேணும்னு பிடிச்சிக்க ஆரம்பிச்சிட்டோம். பாருமா, சாப்பாடு ஆன்லைன்ல ஆர்டர் பண்றீங்க, சாப்பாடு வந்துடும். படிப்பு ஆன்லைன், வேலையும் ஆன்லைன், கல்யாணம் மட்டும் ஆன்லைன்ல பண்ணக்கூடாது. யோசிச்சு பாருங்க, உங்க புருஷன் அந்த திருவள்ளூர் பக்கம் இருக்கிறாரு வச்சுக்கீங்களேன், இங்கிருந்து திருவள்ளூருக்கு ரொம்ப தூரம், நீங்க வீடியோ கால் அப்படிதான் டச் மீ, கிஸ் மீ உட்கார்ந்துருப்பீங்களா? எங்க நம்மள பிசாசு ரொம்ப அழகா தள்ளிட்டான் பாருங்க. ஒரு வாலிப பையன் இரவு ஜெபத்துக்கு தொடப்பட்டான், ரட்சிக்கப்பட்டு அப்படியே பின்மாற்றத்தில் போய் அதன் பிறகு தொடப்பட்டு அவர் ரொம்ப மாற்றம். அவன் ரட்சிப்புக்காக அவங்க பாட்டியம்மா பயங்கரமா ஜெபம் பண்ணிக்கிறாங்க. எப்ப ஜெபம் பண்ணாங்க? மொபைல் வர்றதுக்கு முன்னாடி தனியா அழகா ஜெபம் பண்ணாங்க. எப்ப பாருங்க, பாட்டியம்மா கையில கூட ஸ்மார்ட் போன். இப்போ இப்படிதான் திருப்பதி பாட்டியம்மா எல்லார் கையிலயும் ஸ்மார்ட் போன் வந்துருச்சு. இவன் சொன்னா, ராஜு அண்ணா எங்க பாட்டியம்மா தனியா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. இப்ப வர 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 பாட்டியம்மா தனியா ஜெபம் பண்ணவே மாட்டேன்றாங்க.
நான் தனியா ஜெபம் பண்ணாலும் இந்த பாட்டியம்மா டிவி ஆன் பண்ணி விட்டு என்னை டிஸ்டர்ப் பண்றாங்க. ராஜு அண்ணா பாட்டியம்மா என்ன பண்றாங்க, தனியா ஜெபம் பண்ணி இந்த பாட்டியம்மா இப்ப டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து ஜெபம் பண்றாங்க. ராஜு அண்ணா அவன் ஒரு சம்பவத்தை சொன்னா, அண்ணா ரொம்ப வேடிக்கையான சம்பவம். என் பாட்டியம்மா ஒரு நாள் சோஃபால உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்து 6 மணிக்கு அந்த ஊழியக்கார் சொல்றாரு, அந்த டிவியை பார்க்குற எல்லார் மேல அக்னி வரப்போகுது. அப்படியே இந்த பாட்டியம் அவர் சொல்ல சொல்ல சோஃபால இருந்து இறங்கி தபுக்கல மாதிரி சபல பல்ல 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 பல்லபான்னு அப்படியே டிவிக்கு முன்னாடி போக வந்து கரண்ட் போயிட்டு இருக்கு. கரண்ட் போன உடனே இந்த அம்மாக்கு ஆவியும் போயிடுச்சு. உடனே சைத்தான் எப்படி பண்ணிட்டான் பாரு. இந்த தம்பி உள்ள இருந்து பார்த்து சிரி சிரி சிரிக்கிறான். இப்ப நல்லா கவனமா கேளுங்க. இப்படியா எங்களுடைய அனுபவம்? இப்படியா நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள்? தேவன் உங்களை நேரடியாய் தொடவில்லையா? தேவன் உங்க நிலைமையில மரண பள்ளத்தாக்குல இறங்கி வந்து மெய்ப்பராக எல் ரோகியாக வந்து தொட்டதுனால தானே அந்த கிறிஸ்துவின் அன்பு தானே உங்களை இன்றைக்கு வரவேற்று தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த அனுபவத்துக்குள்ள இருந்த எங்களை இப்போ டெக்னிக்கலா பிசாசு கொண்டு போயிட்டான். கிறிஸ்துவோட ஐக்கியமா இருந்த எங்களை இன்னைக்கு அந்த ஐக்கியத்துக்குள்ள இல்லாமலே யாரோ ஒருத்தர் பேசணும், நீங்க உட்கார்ந்து கேட்கணும். யாரோ ஒருத்தர் எதிர்காலத்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமா உரைக்கணும். யாரோ ஒருத்தர் இன்னைக்கு மழை வருமா மழை வராதான்னு உங்களுக்கு சொல்லணும். யாரோ ஒருத்தர் உங்களுக்கு உங்க பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பெண் பிள்ளையா தீர்க்க தரிசனம் உரைக்கணும். யாரோ உங்களுக்கு முதுகு வலி வரும்போது அங்க சுகத்துக்கு போய் ஜெபித்துக் கொள்ளணும். இது ஆண்டவர் அறியாத கூட்டத்துக்கு பரவாயில்ல, ஆண்டவர் அறிந்த கூட்டங்களும் நீங்களும் இன்னைக்கு தேவன் உங்கள் தகப்பன் நீங்கள் கூப்பிட்டால் இறங்கி வருவார், உங்கள் ஜெபத்தை கேட்பார், உன்னையோடு பேசுவார் என்ற அறிவு இல்லாமல் போயிட்டோ தேவ பிள்ளையே. அதனால என்ன ஆயிடுச்சு ராஜுபதி, என்ன ஆயிடுச்சு? தேவ திட்டம் உங்க வாழ்க்கையில நீங்கள் செய்ய தவறிவிட்டீங்க. You have lost and forgotten the will of God in your life. உன்னுடைய வாழ்க்கையில தேவ திட்டத்தை நீங்கள் மறந்து விட்டீங்க. நான் 7வது பிள்ளை, சின்ன வயசு. எங்க அப்பா கூட தண்ணி அடிச்ச பெரியப்பா பையன், 2 பேர் தண்ணி அடிப்பாங்க. அவர் ரட்சிக்கப்படுறார். அவர் பேரும் சுப்பிரமணி. ரட்சிக்கப்பட்ட பிறகு இயேசு பாதமாய் மாறி விடுகிறார். ஐடிஐ எம்ப்ளாயி எங்க பெங்களூர்ல, வைஃப் நர்ஸ். 2 பேரும் வேலை முடித்துட்டு 6:30 மணி 7 மணிக்கு எங்க வீட்டுக்கு வருவாங்க. எங்க அப்பா பயங்கரமா தண்ணி அடிச்சு உட்கார்ந்து கொண்டிருப்பார். மெதுவா வருவார். சுகர் பேஷண்ட், ரொம்ப வயசு 45 46 வயசுல அவருக்கு ரட்சிக்கப்பட்டார். சுகர் பேஷண்ட். எல்எம்எல் அந்த ஸ்கூட்டர் வச்சுட்டு கிக் பண்ணும் போதெல்லாம் காயம் வந்துடும். நான் கண்குணாய் பார்த்தது சொல்றேன். அவர் மெதுவா வந்து சொல்லுவார், சுப்பிரமணி காளியம்மா இயேசுவை நம்புங்க, இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார், உனக்காக மரித்தார், உன் பாவத்துக்காக மரித்தார், உன் மதத்தை மாற்ற மாட்டார் சொல்லும் போது எங்க அப்பா அவர் மூஞ்சில காரி துப்பி அடிக்க போயிருக்கிறார். நம்ம எல்லாம் பிடிப்போம், எங்க அக்காங்க எல்லாம் பிடிப்பாங்க. ஒரு வாரம் கழிச்சு திரும்பி வருவார். திரும்பி வந்து அதே வார்த்தை, சுப்பிரமணி காளியம்மா உன்னை ஆண்டு ரொம்ப நேசிக்கிறாருமா, உனக்காக தேவன் ஜீவனை கொடுத்தாருமா அப்படின்னு சொல்லும் போது திருப்பி எங்க அப்பா அடிக்க போற. நம்ம எல்லாம் சொல்லுவோம், அங்கிள் ஏன் எங்க வீட்டுக்கு வர்றீங்க? எங்க அப்பா தான் உங்களை அடிக்கிறாரு, திட்டுறாரு. அவர் சொல்வார் அழுத்துக்கிட்ட, இப்ப உங்களுக்கு தெரியாது, போ தெரியும். வார்த்தையை சொல்லி 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 சுகர் அதிகமாயிடுச்சு. அவர் கால் வெட்டப்பட்டது, அவர் இறந்து போனார். நல்ல கவனமா கேளுங்க. அன்னைக்கு அவர் செலுத்தின அந்த விளைக்கிரியம், அவர் விதைச்ச அந்த விதை இன்னைக்கு உங்களுக்கு முன்னதாக 7வது பிள்ளை நான் ஊழியக்காரன் நினைக்கிறேன். யாரோ ரொம்ப ரிஸ்க் எடுத்தாங்கம்மா இங்க சர்ச் வர்றதுக்கு. யாரோ ரொம்ப ரிஸ்க் எடுத்தாங்க இந்த மைதானத்துல கூட்டம் நடத்துவதற்கு. யாருடைய தரிசனம்? அப்ப நீ அந்த தரிசனத்தை இணைக்கப்படல. ரட்சிப்பு ரொம்ப பெருசா இல்லை. யாரோ ஒருத்தர் ஒரு நாள் வருண்டா, நான் இன்னைக்கு சும்மா விதைக்கிறேன், காட்டில் நான் அடிக்கிறேன், ஏதோ ஒரு இடத்துல நான் விதைக்கிறேன், பலனை பார்க்கவில்லை, என் பணத்தை விதைக்கிறேன், என் நேரத்தை விதைக்கிறேன், என்னுடைய கணவன் மனைவியோடு இருந்த சுகத்தை எல்லாம் வெறுத்து இந்திய தேசத்துல கரண்ட் இல்லாம எந்த ஒரு
சுகம் இல்லாம நான் விதைக்கிறேன். இந்த விதைச்ச விதத்தில் இடத்துலதான் ஒரு ஆலயம் வரும் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை அன்றைக்கு இருந்த பரிசுத்தவான்களுக்கு இருந்தது. அந்த நம்பிக்கை அடையாளம் தான் இன்னைக்கு இந்த சபை, இந்த விசுவாசி, இங்க ஜான் கென்னடி பாஸ்டர், சுதாகர் பாஸ்டர், இங்க பரிசுத்தவான்கள். ஆனா இன்னைக்கு அந்த விளக்கரியம் செலுத்தாமல் நாங்கள் அவர்கள் விதைச்ச விதையோ அல்லது அவர்கள் போட்ட நெருப்புல குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. சுகமாய் வாழ்ந்து விட்டோம். தேவஜனமே, உன்னுடைய பொறுப்பை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நீ வரும்போது, அவர் வரும்போது நீங்கள் தனியா நிற்பீங்க. உங்க அம்மா அப்பா எல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. உங்க ஸ்தாபனம் நிற்காது, அட்வென்ட் இருக்காது, ரெஸ்கியூ மிஷன் இருக்காது. நீங்க அட்வென்ட் சர்ச் இன்னைக்கு சொல்லலாம். அங்க வரும்போது அவருக்கு அட்வென்ட், புரோட்டஸ்டன்ட், கேத்தலிக், ஏஜி எல்லாம் இல்ல. ரத்தத்துல கழுவப்பட்ட, முத்திரை போடப்பட்ட ஒவ்வொருத்தரும் அங்க நிற்பார்கள், அங்கே நிற்பார்கள். இதுதான் என்னுடைய அச்சம், என்னுடைய பயம். எனக்கு தெரியும் அவர் எனக்கு கணக்கு கேட்பாரு. எங்க அப்பா குடிகார அப்பா. எங்க அம்மாவுக்கு 100 ரூபாய் கொடுத்தா கூட எங்க அம்மா பொய் பேசினா மாட்டிக்குவாங்க. கரெக்டா கேட்பாரு, தக்காளி 10 ரூபாய் தானே, ஏண்டி பொய் பேசுனேன், எங்க மீதி 20 ரூபாய் சேஞ்சு கொடுன்னு கேட்பாரு. அவ்வளவு குடிகார அப்பனுக்கே கணக்கு கரெக்டா தெரியுமானால் எங்க தலைவர், சகலத்தையும் படைத்தவர், வஞ்சிக்க முடியுமா, ஏமாத்த முடியுமா? இதெல்லாம் நல்லா தெரிஞ்சதுனால ரொம்ப பயத்தோடு ஊழியம் பண்றேன். தெருவில் போற நாயை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பயம். எனக்கு நாய் பிடிக்காது. அந்த நாயை பார்த்தாலும் பயப்படுறேன். அங்கே யாராவது போலீஸ்காரர் இருந்தா போலீஸ்க்கு பயப்படுறேன், கவர்மெண்ட்டுக்கு பயப்படுறேன். சபையே, கொஞ்சம் கர்த்தர் பயம் வரட்டும் நம்ம எல்லாருக்குமே. கொஞ்சம் ரொம்ப தூரம் போயிட்ட மாதிரி தெரியுது இல்ல, தைரியமா துணிச்சலா ஆயிட்டோம் இல்ல, நினைச்சா என்னென்னவோ பண்ற மாதிரி இருக்குது. ஆண்டவர் வருவார் இல்ல ஒரு நாள், நீ அங்க தனியா நிப்ப, கூட்டத்தோடு நிக்க மாட்ட. You will stand alone. உன் கல்லறை திறக்கப்படும். உன் சித்தப்பா பையன், பெரியப்பா பையன் எவனோ முகத்துக்கு தெரியாது, மறுரூபமாக்கப்பட்ட முகமாய் நிப்ப. உன்னை கேட்பாரு இல்ல. அப்போ 65 வயசு வரைக்கும் இந்தியம்மா என்னமா பண்ண, உனக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்த உனக்கு இவ்வளவு சுகத்தை கொடுத்தனே, எனக்கு என்ன பண்ணன்னு கேட்பாரு இல்ல. இவ்வளவு ஜனத்தை நீ இழந்துட்டியே, உன் மூலமா இவங்க எல்லாம் ரட்சிக்கப்படும் நினைச்சு பிளான் போட்ட, இது எதுவுமே செய்யாம வெறும் உனக்காக வாழ்ந்து வாழ்ந்து செத்து போயிட்டியே, கேட்பாரு இல்ல. கேட்பாரு இல்ல. ரொம்ப கஞ்ச பிஸ்னாரி, ரொம்ப கஞ்ச பிஸ்னாரி. நான்லாம் சுப்பிரமணியம் அதை விட டபுள் கஞ்ச பிஸ்னாரி. அவரை கல்யாணம் பண்ணிக்கின காளியம்மா அதை ட்ரிபிள் கஞ்ச பிஸ்னாரி. எங்க அம்மா, ஐயோ சாமி, அவ்வளோ கஞ்ச பிஸ்னாரி. நான் 1 ரூபாய் கழட்ட மாட்டாங்க எங்க அம்மா. அவங்களுக்கு பிறந்த பிள்ளை நான் தானோசூர சிந்தாமணியா, அதை விட டபுள் கஞ்ச பிஸ்னாரி. இன்னைக்கு பிச்சைக்காருக்கு சாப்பாடு போடுறேன், அநாத பிள்ளைகளை வளர்க்கிறேன். இது என்னுடைய குணம் அல்ல, தேவன் எனக்குள்ள வந்ததுனால இந்த கஞ்ச பிஸ்னாரியை மாத்திட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? என்ன நான் சொல்லுவேன், ஈடா என்ன செய்வேன், ஈடா என்ன செய்வேன், கிருபை இல்லாமல் கிருபை வேறொன்றும் இல்லையே. நான் பாடும்போது பாடுங்க. என்ன நான் சொல்லுவேன், ஈடா என்ன செய்வேன், ஈடா என்ன செய்வேன், கிருபை இல்லாமல் கிருபை இல்லாமல் வேறொன்றும் இல்லையே. இயேசு என்னை கண்டார், இயேசு என்னை கண்டார், தம் ஜீவனை தந்தார், தம் ஜீவனை தந்தார், ரத்தம் சிந்தி என்னை சொந்தமாக்கி கொண்டார். இயேசு என்னை கண்டார், இயேசு என்னை கண்டார், தம் ஜீவனை தந்தார், தம் ஜீவனை தந்தார், ரத்தம் சிந்தி என்னை சொந்தமாக்கி கொண்டார். உண்மையை சொல்ல போனா கெட்ட குமாரன்னா அப்பாவின் சிநேகம் என்னை மாற்றிவிட்டது. உண்மையை சொல்ல போனா கெட்ட குமாரன்னா அப்பாவின் சிநேகம் என்னை மாற்றிவிட்டது. உண்மையை சொல்ல போனா கெட்ட குமாரன்னா அப்பாவின் சிநேகம் என்னை மாற்றிவிட்டது. சொல்லுங்க. உண்மையை சொல்ல போனா கெட்ட குமாரன்னா அப்பாவின் சிநேகம் என்னை வாஞ்சு. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, ஓ எந்தன் இயேசுவே, எந்த
கொடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் அவர் ராஜ்யத்துக்காக மட்டுமே என்பதை அறிந்து புரிந்து வந்திருக்கிறேன். எனக்கு சாப்பாடு வேணும் என்பது அவருக்கு தெரியும். அவர் கொடுத்ததை எடுத்து சாப்பாடுக்கு எனக்கு உரிமை இல்லை. இன்னும் அல்லேலூயா வரல, ஆமென் வரல. அவர் யாருக்கும் கொடுத்துட்ட பிறகு அதை தூக்கி நான் சாப்பிடலாமா? அது சாபமா லாபமா? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, கைப்பிடிச்சு கேளுங்க. எத்தனை முறை இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்களே தெரியலையே. 5 அப்போ 2 மீன் யாருக்கு சொந்தம்? அவர் கேட்டார். அவர் கொடுக்காம நல்லா தின்னுட்டு சாட்சி வேற, கர்த்தனுக்கு மீனை கொடுத்தாரு, மானை கொடுத்தாரு, தேனை கொடுத்தாரு. அல்லேலூயா. சாட்சி வேறம்மா. அந்த 5 அப்போ 2 மீன் அட்லீஸ்ட் ஒரு மீனாவது இப்படி போயிருக்கணுமே, ஒரு மீனாவது அப்படி போயிருக்கணுமே, ஏழைகளுக்கு போயிருக்கணுமே. 100 ரூபாயில 10 ரூபாவது ஏழைக்கு போயிருக்கணுமே, எங்களை மாதிரி ஏழைக்கு போயிருக்கணுமே. கரெக்டா இல்லையா? கஞ்ச பிஸ்னாரி பாஸ்ட் குடும்பத்தில் பிறக்கல, செகண்ட் PU ஃபெயில். ஆனா இன்னைக்கு +2 வரைக்கும் இலவசமான கல்லூரி நடத்தி கொண்டு 200க்கு மேல பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன். பெருமையெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஏதோ மிஸ்டரிங்களை செஞ்சதை கால் தூசி நான் ஆரம்பிச்சுக்கிறேன். மாத்திரை கூட வாங்க காசு இல்லாத என்ன இலவசமான மருத்துவமனை ஓபன் பண்ண அவர் உதவி செய்வாரானால். ஆமென். யோசித்து பாருங்க. பாவங்கள் போக்கி பாடினவனா, டான்ஸ் ஆட நல்லா தெரியும். இவங்களை விட ரொம்ப அழகாவே ஆட தெரியும். அவங்களுக்கு தான் கண்ணாடி போட தெரியுமா? நம்மளும் போட்டு வருவோம் இல்ல? நமக்கும் இப்படி எல்லாம் பண்ண தெரியல. ஹலோ, யூடியூப்ல 1.5 மில்லியன் வியூவர்ஸ். எழுப்புதல் அட எரும மாடுகளா? யார் கத்து கொடுத்தா இதெல்லாம்? யார் சொல்லி கொடுத்தா? 1.5 நாங்க தலை கூட அவரு கூட தான் போட்டி. யோசித்து பாருங்க எப்படி எல்லாம் பிசாசு பணத்தை சம்பாதிக்கிற துறைகளை கண்டுபிடிச்சுனா. ஆத்மாக்களை சம்பாதிக்கிற துறையும் தெரியவில்லை, முறையும் இல்லை. என்ன ஒருத்தர் கேட்டாரு, இந்த புதிய தலைமுறைக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? டிவி சேனல் இல்ல வாலிப பசங்களுக்கு. நான் சொன்னேன், இந்த புதிய தலைமுறைக்கு தலையும் இல்லை முறையும் இல்லை அப்படின்னு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இவர்களுக்கு ஒன்னும் தெரியல. ஒன்ன வச்சு டான்ஸ் ஆடணும், ஒன்ன வச்சு பணம் சம்பாதிக்கணும், ஒன்ன வச்சு கான்செப்ட் பண்ணணும், ஒன்ன கூப்பிட்டு ஹீலிங் மீட். யாருக்கு வியாதி? எஸ்தர் வாங்க எஸ்தர். அந்த எஸ்தருக்கு காது பிரச்சனை கேக்குதா? எஸ்தர் அம்மாக்கு இன்னும் ஜபம் பண்ண தெரியல ஹீலிங்காக. இந்த அம்மாவுக்கு இன்னும் வளரல. பயன்படுத்தி கொண்டிருக்கிற கள்ள போதகர்கள். நீ தேவ சித்தத்தை செய்ய பிறந்தவன். நீ தேவனுக்காக வாழ அழைக்கப்பட்டவன். உன் மூலமாய் பரலோகம் நிரம்ப வேண்டும் என்பதுதான் தேவனின் பெரிய திட்டம். அதற்காக தான் இந்த கூட்டம், அதற்காக தான் இந்த பிரயாசம். நீங்கள் தேவனுக்காக வாழ பழகி கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. தேவனுக்காக வாழ்வது உங்க கடமை என்று சொல்ல வந்திருக்கிறேன். அல்லேலூயா. தேவனுக்காக வாழ்வது எல்லாருமே நீங்க சர்ச்சில் சேர போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்ட தெய்வீக அபிஷேகம் அதற்காக அல்ல. 2 கைகளை மேல உயர்த்தி ஹalleluya, thank you Jesus. என்னை தருகிறேனும் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக எனக்காக வாழாமல் வாழாமல்
சொல்லுங்க. உமக்காக வாழ்ந்திட ஹalleluya. எனக்காக வாழாமல் உமக்காக உருவாக்குமே 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 இயேசுவே உருவாக்குமே உருவாக்குமே என்னை தருகிறே தருகிறே கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் ஹalleluya. என்னை தருகிறே தருகிறே கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாத உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே இயேசுவே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. வாசிக்கலாம் வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம். புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்து பிள்ளைகளை உண்டு பண்ணிவார் இருக்கிறார் என்று. அப்புறம் இப்பொழுது கோடாரியானது மர அரங்கில் வேறருகே வைக்கப்பட்டிருக்கு. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும் என்றார். கவனமாக கேளுங்கள். நமக்கு இந்த மாதிரி பிரசங்கள்லாம் கேட்க இப்போ வர வர பிடிக்க மாட்டேங்குது. வர வர நம்ம மைண்டு ஃபுல்லாகவே அடாப்ட் ஆயிடுச்சு. அடுத்தலி விஷயத்தை பேசும்போது நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. இப்போ எல்லாம் சில ஊழியக்காரெல்லாம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆகிட்டோம். உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு, உங்களை இன்னும் பலப்படுத்துவதற்கு, நீ வாழ்வ, நீ உயர்வ, நீ பெரிய ஆளாவ. ரைட், தப்பே இல்லை, தப்பே இல்லை. நீங்க வாழணும், நீங்க வேலை பண்ணணும், நீங்க நல்லா படிக்கணும். தட்ஸ் நத்திங் ராங். எதுவுமே தப்பில்லை. ஆனா என் வாழ்க்கையில தேவ திட்டத்தை இழந்து வெறும் உனக்குரியதை மாத்திரமே நினைத்து வாழ்வது தப்பில்லை, பெரிய பாவம், பெரிய பாவம். எப்படிமா தேவ திட்டத்துக்காக ஏங்கல, துடிக்கல, நான் எதற்காக இருக்கிறேன் என்பதை அறியவும் இல்லை. ஆனா வெறும் உன்னை குறித்து மாத்திரமே கிறிஸ்துவமா? உனக்காக தான் கிறிஸ்துவா? உனக்கு படிக்க வைக்க, உனக்கு வீடை கொடுக்க, உனக்கு காரை வாங்கி கொடுக்க, உன் வேலையில உயர்த்ததான் கிறிஸ்து வந்தாரா என்பதுதான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உனக்கு வைக்கிற கேள்வி. அவருக்குரியது ஒன்றுமே இல்லையா? அவருக்குரியது ஒன்றுமே இல்லையா? யோவான் பக்கத்தில் திரளான கூட்டம் வரும்போது கூட்டத்தை பார்த்து மயங்கவில்லை, போட்டோ பிடிச்சு போடவில்லை. என் மைதானத்தில் எவ்வளவு கிரௌட் வந்தாங்க, இவ்வளவு பேர் தொடப்பட்டாங்க என்பது எதையும் இல்லை. தேவன் யோவான் மனக்கண்களை திறந்து காட்டுகிறார். இவர்கள் எல்லாம் மனம் திரும்பாதவர்கள், இவர்கள் என்னோட திட்டத்துக்காக வரவில்லை, ஏதோ பாரம்பரியத்துக்காக ஞானஸ்தானம் எடுக்க வந்திருக்கிறார் என்பதை தேவ மனிதன் மூலமாய் அவர்களை நீதிக்குரியவர்களாக கண்டித்து உணர்த்துகிறதை நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம். கனியற்ற மரங்களாய் மாறிவிட்டார்கள். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட எலிஷா கேஸை பார்த்து கேட்கிறான், கேஸ் நீ எங்க போயிட்டு வந்த? Where did you go? கூட இருந்தவன் எந்த விஷயத்தை எலிஷா வெறுத்தானோ, எந்த விஷயத்தை எலிஷா மறுதளித்தானோ, அதையே பின்னோக்கி பின் ஓடி அதை வாங்கி கொண்டு வீட்டுக்குள்ள புதைத்து விட்டு வரும்போது எலிஷா கண்கள் திறக்கப்பட்டவனாக அவன் செய்த தவறை அவனுக்கு சுற்றி காட்டினான். கேசி, இது தோட்டங்கள் வாங்குற நேரமா? கேசி, இது ஆஸ்திகளை வாங்குற நேரமா? கேசி, இது மாடுகள் சேர்த்துக்க நேரமா என்று சொல்லி அவனை கண்டித்து, நாகமானுக்கு பிடிச்ச குஷ்டரோகம் அவனுக்கு பிடித்தது. இது அத்தனையும் மறந்துடக்கூடாது. சபை மறந்துடக்கூடாது.
லோத்தின் மனைவி நிலைமைய மறந்துடக்கூடாது. சிம்சோன் நிலைமைய மறந்துடக்கூடாது. ஏன் இவ்வளவு மாத்திரமா? ஆண்டவரோடு பயணித்த 3 ஆண்டு பயணித்த யூதாஸ் நிலைமைய மறந்துடக்கூடாது. அப்போஸ்தலர்கள் ரொம்ப தெளிவாய் போடுறான். அவன் குடல் வெடிந்து மறைத்து போனான். இயேசு சுவாமி கூட இருந்தவன் அவன் திட்டத்தை மறந்துட்டான். உலகம் அவன் இழுக்க ஆரம்பித்தது. ஏன் அழைக்கப்பட்ட என்பதை புரியாமலே நல்லா வந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாய் உலகத்தின் சிற்றின்பத்தில் விழுந்து விட்டான். நான் திரும்பி சொல்றேன், எனக்கு துணி ஆசை, பண ஆசை பயங்கரம். நான் பாவங்கள் போக்கே பாடும்போது யூடியூப் எல்லாம் இல்ல. யூடியூப் எல்லாம் வர 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 என்னுடைய சிந்தையை கூட மாறிற்று. நாங்களும் பணம் சம்பாதிக்கலாமே. என்னையும் இந்த உலகம் விடவில்லை. எனக்கும் பலர் வந்து ஆலோசனை கொடுத்தாங்க. ராஜு பிரதர், நீங்க 40,000 50,000 ஈஸியா சம்பாதிக்கலாம் என்று சொன்னார்கள். ஆனா இன்றைக்கு கூட எனக்கு யூடியூப் சேனல் கிடையாது. இன்றைக்கு கூட எனக்கு யூடியூப் சேனல் கிடையாது. ரெஸ்கியூ மிஷன் யூடியூப் சேனல் இல்லை. நான் பணத்தை சம்பாதிக்கும் வரல. எனக்கு கிறிஸ்தவம் என்பது பிழைப்பும் இல்லை. நான் பிறரை பிழைக்க வைக்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. பரலோகம் தாயம் பேச்சு, பரிசுத்தம் தாயம் மூச்சு. கம் ஆன். பரிசுத்தம். 1 2 3 go. கொஞ்ச காலம் இந்த பூமியில சொல்லுங்க. கொஞ்ச காலம் இந்த பூமியில 1 2 3 go. இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய் சொல்லுங்க. இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், இயேசுவுக்காய் 1 2 3 go. தன்னனா தன்னனா தன்னனா. ஹல்லேலூயா. தன்னனா 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 தன்னனா. ராஜு பிரதர் அப்ப நல்லா சாப்பிடுறது, நல்லா ட்ரெஸ் போடுறது, வீடு தப்பே இல்லை. வேணும். கர்த்தர் கொடுத்தா ஒரு ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுக்கவில்லை என்றால் 1000 ஸ்தோத்திரம். நம்ம இங்க நல்லா ஊழியம் பண்றோம். இதே போல ஏதோ ஒரு கிராமத்துல எதுவுமே இல்லாம ஊழியம் பண்றோம். அங்கேயும் நிறைய கூட்டம் இருக்கு. அவர்கள் கிராமத்தில் பிறக்கவில்லை, பட்டினத்தில் பிறந்து அழைப்பு பெற்று கிராமத்துக்கு போயிருக்கிறாங்க. சுகத்தை வெறுத்து போய்க்கிறாங்க. அவங்க பாவியா? அப்ப இங்க யோவான் மனக்கண்கள் திறக்கப்பட்டு பேசுறான். அவன் கண்கள் திறக்கப்பட்ட உடனே ஜனங்களுடைய அக்கிரமம் அவனுக்கு முன்னதாக தெரியுது. அவங்க போடுற வேஷத்தை யோவான் மூலமாய் ஆண்டு பேசுறார். இப்போ ரைட்டு. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தேவராஜ்யத்துக்கு பயனுள்ளதா மாறுதா? மாறுது. அவன் சொன்ன வசனங்கள் எல்லாம் இன்னைக்கு பிரயோஜனமா இருக்குமா? இருக்கும். இது எல்லாம் மறந்து போனதுனால்தான் நாங்க பிறருக்கு பிரயோஜனமா இல்லை. எப்படிமா? நீங்க அறைக்குள்ள ஆண்டவரே தேசத்தை ஆசீர்வதிங்க, தேசத்தை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க சொல்லி 10 மணி நேரம் ஜெபம் பண்ணா கூட தேசம் மாறாது. நீங்கள் செயல்பட வேண்டும். உங்கள் பெலன் அது உங்களுக்குரியதில்லை. உங்க பெலன் செயல்பட வேண்டும். பெலன் மாத்திரமல்ல, உங்க கையில கொடுக்கப்பட்ட 5 அப்போ 2 மீன் செயல்பட வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணம் அத்தனையும் வைத்துதான் தேவ ராஜ்யம் கட்டப்படும் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. எப்படி நடக்க முடியும்? எனக்கு போற பிரசங்கம் எல்லாம் நான் அப்ப காணிக்கை வச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் வெளி தேசத்துக்கு போனேன். அப்ப எனக்கு வந்த ஒரு நல்ல பெரிய காணிக்கை. அந்த காணிக்கை வரும்போது நான் நிறைய பிளான் போட்டேன். எனக்கு கார் ஓட்டணும்னு ஆசை. நம்ம 2 வீலர்ல போறோமே, நமக்கு முன்னாடி சிடி, நமக்கு அப்புறம் சிடி போட்டவங்கலாம் இனோவா கார்ல வராங்களே. என்கிட்ட காரையில மறத்தப்பட்டேன். சரி, சின்னதா ஒரு ஆல்டோ கார் வாங்கிடலாம் சொல்லி எல்லாம் பிளான் போட்டு இந்த காசு வந்து பிளான் போடும்போது ஆண்டவர் பேச ஒரு இலவசமான கம்ப்யூட்டர் ஸ்கூல் ஓபன் பண்ணு. இலவசமான கம்ப்யூட்டர் ஸ்கூல் ஓபன் பண்ணி எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆண்டவரே, எனக்கு கம்ப்யூட்டர் ஓபன் பண்ண தெரியாது, க்ளோஸ் பண்ண தெரியும், உடைக்க தான் தெரியும். என்ன கம்ப்யூட்டர் சென்டர் ஓபன் பண்ண சொல்றீங்களா? அன்னைக்கு எனக்கு கீழ்ப்படிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வாங்குறது ரொம்ப ஈஸி. இலவசமா பெனால் கொடுத்தாலும் வாங்கிக்குவோம் இல்லையா? ஆனா கொடுக்கிறதுக்கு தெரியுமா ரொம்ப கஷ்டம். சாது சுந்தர் சிங் சொல்லுவாரு, இயேசுக்காக சாகிறது ரொம்ப ஈஸிடா,
ஆனா வாழ்றதுக்குது ரொம்ப கஷ்டம். நம்ம மாதிரி கஞ்ச பிஸ்னர் கிட்ட வந்து காணிக்கு 50 ரூபாய் கொடுன்னு சொன்ன எப்படியா முடியும்? எப்படி முடியும்? ஆண்டவர் இந்த கஞ்சத்தனத்திலிருந்து என்னை உடைச்சி விடுதலை ஆக்கின பிறகுதான் அன்னைக்கு ஆரம்பிச்ச கம்ப்யூட்டர் சென்டர் இன்னைக்கு காலேஜ் வரைக்கும் வந்திருக்கு. இன்னைக்கு நான் பார்த்து பிரமிச்சு போறேன். 50,000 ரூபாய்க்காக அதை ஆரம்பிக்காம போயிருந்தேனா ஜனங்க ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, ஜனங்க தொடப்பட்டிருக்க மாட்டாங்க. வெறும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு மீட்டிங் மேல மீட்டிங் போயிட்டு ஈட்டிங் மேல ஈட்டிங்கு, ஷூட்டிங் மேல ஷூட்டிங்கு, ஸ்லீப்பிங் மேல ஸ்லீப்பிங் பண்ணிட்டு கேட்டா என்ன ஊழியம் பண்றேன்னா, இங்க சென்னைக்கு போனேன், அடுத்த வாரம் துபாய்க்கு போறேன். இப்படி என்னுடைய ஊழியங்கள் பிழைப்பாய் மாறிக்கொண்டதை ஆண்டு உள்ளத்தை உடைச்சி என்னை மாத்தாம போயிருந்தா கொஞ்சம் மிஷனரி வேலை செய்யறேன், செய்யாமலே போயிருப்பேன். உங்களுக்கு முன்னதாக அப்படியே வேற லெவல்ல வந்திருப்போம். தேவ பிள்ளைய இன்னைக்கு தேவன் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்கம்மா. அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அப்புறம் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, 2 அங்கிகள் உள்ளவன் இல்லாதவனுக்கு பக்கத்துல கைப்பிடிச்சு, இதெல்லாம் ஊழியமா தெரியலையா உங்களுக்குன்னு கேளுங்க. மைக்கு பிடிக்கிறது, மேடை நின்று பாடுறது, தங்கச்சி நல்லா பாடுறீங்க, எல்லாரும் சூப்பரா பாடுறீங்க. நான் கொரோனா வரும்போது நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லை, நிறைய பேருக்கு வீடு இல்லை, நிறைய பேருக்கு வேலை இல்லை. அப்ப ஆண்டுகள் எல்லாம் வெளியே கொண்டு போனார். வெளியே கொண்டு போகும்போது நிறைய பிச்சைக்காரர், வழக்கமா பிச்சைக்காரர் சாப்பாடு போட்டதா பழக்கம். ஆனா பிச்சைக்காரர்களுக்கு ஒரு இடத்தை கோவிட் டைம்ல ஓபன் பண்ணோம். ஏறக்குறைய 50க்கு மேல பிச்சைக்காரர்களுக்கு சாப்பாடு போட்டு இயேசுவின் அன்பை காட்டி சாகிறதுக்கு முன்னதாக ஞானஸ்தானம் எடுத்து மரித்து போனாங்க. கை தட்டினா எப்படி கை தட்டணும்? அல்லேலூயா. யோசித்து பாருங்க. இதுதான் ஊழியம் தங்கச்சி, இதுதான் ஊழியம். மைக்க பிடிச்சு பாடிடலாம், எல்லாரும் பாடலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் விட்டா பாடுவார், என் உயிரா உங்களை விட அழகா பாடுறார். அவரு பாடும்போது கூட 10 பேர் அழுதுங்க. இதெல்லாம் நடக்கும், சர்க்கஸ் நடக்கும். இங்க ஏஆர் ரஹ்மான் வந்தா ஜோஷ்வா கருத்தன சாயித் கோச் கருத்தமீங்களா, நான் ஜோஷ்வாக்கு அப்போ ஜோஷ்வா இது ஊழியம் இல்லை, ஜோஷ்வா தெருவு கீழே இருக்கணும். ஜோஷ்வா நல்ல தம்பி, காசுல கேட்க மாட்டான். ஆனா சில மியூசிக் என்னப்பா, ஏய் சும்மா உண்மை, பெட்ரோல் காசெல்லாம் கேட்க மாட்டேன் பாருங்க. இல்லை சும்மா ஏதோ பாவம் தெரியுது. நான் ஐயோ மாட்டிக்கினேண்ணா, இல்லை என்கிட்ட அப்படிலாம் கேட்டு பழகின இல்லை. ஏன்னா சி இட்ஸ் நாட் அ பிஸ்னஸ். அது கீபோர்டு ஊழியம். சில தம்பிக்கு என்னப்பா ஊழியம், நான் கீபோர்டு ஊழியம் பண்றேன்னு. மியூசிக் கிட்ட ஊழியக்குதா தம்பி? கேமரா ஃபெலிக்ஸ் தம்பி என்ன ஊழியம் பண்ற? நான் கேமரா ஊழியம். சும்மா அவர் சொல்ல. இது ஊழியமா மாத்திட்டோம். நோவாம நோம் கும்பிடுறது எப்படி? நல்லா ஸ்டைலா வரணும், காயில நிக்கணும். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே புள்ளுக்கு வந்துழைய பொருந்ததெல்லாம் மஞ்சாப்பை. ஆண்டுகளே நேசிக்குரு எல்லாம் மஞ்சா பையங்க தான். கக்கூஸ் இல்லாத ஊர்ல பிறந்து வந்துட்டு இப்ப வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்கார்ந்த உடனே டோன் மாறுது, ஸ்டைல் மாறுது. வார துபாய்க்கு சென்னைக்கு, துபாய்க்கு சென்னைக்கு. ஏன் உனக்கு ஒரு கட்சி மீட்டில உனக்கு கூப்பிடுறாரு, அங்கேயும் போயிட்டு நான் அமெரிக்கா போகணும், அங்கே சுகம் வந்துச்சு. பாவம் செய்யாதீங்கடா. இயேசு பாவத்தை மீட்க வந்தாருன்னா சொல்லியிருந்தா அங்க இருந்து அம்புட்டு போய் அழைக்கப்பட்டிருப்பான். ட்ரை பண்றாங்க அவரை வச்சு ஃபேமஸ் ஆயிடலாம். ட்ரை பண்ண ஆகாது, வாய்ப்பு இல்லை வச்சா. தேவ பிள்ளைய கவனமா கேளுங்க. நம்ம வாழ்க்கையில ஊழியனா என்னவோ நினைச்சிட்டேன்னா பாவங்கள் போக்கி பாடிட்டு ஏமாத்திலான்னு பார்த்தேன். ஆண்டவர் என்ன பிடிச்சாரு பாரு கரெக்டா. 1ஆம் நம்பர் கஞ்ச பிஸ்தாரி. அப்ப இங்க யோவான் 2 அங்க இருக்கடா 1 கூடுறா. என்ன அர்த்தம்? இது மூலமா தேவன் நாம மகிமை அடையாதா? இந்த தேசத்துல மிஷனரியை வந்தவங்க பிரசங்கம் பண்ணாங்களா? இந்த தேசத்துல வந்த வில்லியம் கேரி பிரசங்கம் பண்ணாரா? மதர் தெரேசா பிரசங்கம் பண்ணாங்களா?
மதர் கிராம் ஸ்டேன்ஸ் பிரசங்கம் பண்ணாரா, சீகன் பால், ராக்லாண்ட், பல பல தேவ மனிதர்கள் பிரசங்கம் பண்ணாங்களா? எத்தனை கூட்டங்கள் போட்டாங்க? யார் யார் ரட்சிக்கப்பட்டிருந்தா? அப்போ கிரியைகள் மூலமாய் தனக்கு இருந்த ட்ரெஸ் கொடுத்தாங்க, தனக்கு இருந்த சாப்பாடு கொடுத்தாங்க. எப்படியாவது ரட்சிக்கப்பட்டோம் என்பதுக்காக தான் வீட்டை விட்டு சொத்தை விட்டு இந்த இந்திய தேசத்துல எவ்வளவு எவ்வளவு மருத்துவமனை, எவ்வளவு அனாதை இல்லோ, இதெல்லாம் எங்கயா போச்சு? இப்போ where it's gone? ஏன் இந்தியாவில வறுமையில் இன்னும் யாரும் இல்லையா? பணக்காரட்டாங்களா? எனக்கு வந்து காட்டுங்க, நான் காட்டுறவாங்க. தென் இந்தியாலையும் காட்டுற, வட இந்தியாலையும் காட்டுறவாங்க. சமீபத்தில் வெஸ்ட் பெங்காலுக்கு போயிருந்தேன். மக்கள் பொரிய சாப்பிடுறாங்க, பொரிய நைட் டின்னர் பொரிய சாப்பிடுறாங்க. தேவ பிள்ளையே, ரட்சிப்பு வெறும் பேச்சால் அல்ல, ஜபத்தினால் அல்ல. நான் கீழே இறங்கணும், என் சுகமான வாழ்க்கை விட்டு கீழே இருக்கணும். இட் மே ரிக்வயர் யுவர் டைம். உன் நேரத்தை கேட்கலாம், உன் தூக்கத்தை கேட்கலாம், உன்னுடைய பணத்தை கேட்கலாம், உன்னுடைய ஆடம்பரத்தை கேட்கலாம். வெறுத்து வந்து அவர் ரட்சிக்கப்படுறதுக்காக என்ன வேணாலும் செய்யறேன் என்ற ஒரு தீவிரமான ஒரு சேனை இந்த கூட்டத்திலிருந்து எழும்பதா போகிறது. என்ன வேணாலும் செய்யணும்ப்பா. அவர் ரட்சிக்கப்பட்ட யூதனுக்கு யூதனா நான் மாறுறேன், கிரேக்கனுக்கு கிரேக்கனா நான் மாறுறேன், ரோமனுக்கு ரோமனா மாறுறேன். எப்படியாவது அவர் ரட்சிக்கப்படணும் என்ற ஏக்கம், துடிப்பு நம்ம எல்லாருக்கும் வந்துருச்சுன்னா எப்பயோ இந்தியா மாறி இருக்கும். போயிடுச்சு. 2 அங்கி இருக்கிறவன் ஒரு அங்கியை கொடுறா, ஒரு அங்கியை கொடு. 2 ரொட்டி வச்சு கொடுங்க, ஒரு ரொட்டியை கொடு. 2 வெள்ளியை வச்சுக்க, ஒரு வெள்ளியை கொடு. இந்த பசங்கம் ஏன் பிடிக்கல? பணத்தை வைத்து கொண்டு தானே ஊழியம் பண்ண முடியும். இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு பணம் தேவையில்லையா? பணம் தேவையா? எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்தாங்க, எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க, எல்லாரும் பண்றாங்க. பணம் வேணையா? ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும், பணம் வேணும். அந்த பணம் எல்லாம் எங்கேயோ தவறா போயிட்டு இருக்கு. சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்த நம்ம பணம் பெருசா பிராண்டட் கிறிஸ்டியன்ஸ் ஆயிட்டோம் எல்லாருமே. நல்லதுதான், நல்ல அழகா ட்ரெஸ் பண்ணுங்க, நான் தப்புன்னு சொல்ல வரல. நீங்க பிச்சைக்கார மாதிரி வரணும் சொல்ல வரல. அட் தி சேம் டைம் வருகிற எல்லா 100% 90% ஒத்த ஆளுக்கு நீ செலவு பண்ணிட்டு தேவ ஜனங்க கண்ணுக்கு முன்னதாக ஒரு கூட்டம் அழிந்து போகும்போது எப்படியா மனசு வருது உங்க எல்லாருக்கும்? எப்படி மனசு வருது? நம்ம ஹோட்டலுக்கு போகும்போது ஹோட்டலுக்கு வெளியே ஒருத்தர் நின்னுக்கிட்டு சாப்பாடு கேட்பான். அவன் கண்ணுக்கு அவன் ஆத்மா மாதிரி தெரியலையா? உன் கண்ணுக்கு அவன் ஆத்மா இல்லையா சார்? எத்தனை பேர் மருத்துவமனைக்கு போய் ஜெபம் பண்ணிருப்பீங்க? இதெல்லாம் ஊழியம் இல்லையா? இரவு ஜெபத்துல ஒரு அம்மா ரெகுலரா வருவாங்க. வயசான பாட்டியம்மா, கணவனை இழந்த பாட்டியம்மா, பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் செய்து தனியா ஒத்த ஆளா இருப்பாங்க. வரும்போதெல்லாம் எனக்கு காணிக்கை கொடுத்துட்டு போவாங்க. மக வச்சுக்க வீட்டு வேலை செய்வாங்க. ஒரு நாள் அந்த அம்மா என்கிட்ட வந்தாங்க. மகன் கோச்சுக்காத மகன், எனக்கு ஒரு 1500 ரூபாய் ரொம்ப அர்ஜென்ட்டா வேணும். ஏம்மா என்ன அவ்வளவு அவசரம்? நான் திருப்பி அடுத்த மாசம் கொடுத்துறேன், எனக்கு கொடுக்காதீங்கம்மா. நான் 2000 ரூபாய் கொடுத்தேன், ரொம்ப அழுத்துட்டு நண்டிச்சுருங்கம்மா. என்ன அவ்வளோ அவசரம்? இல்லை மகன், வாரம் ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணிட்டு அந்த பேஷண்ட்டுக்கெல்லாம் ஆரஞ்சு மூசம்பி எல்லாம் வாங்கி கொடுப்பேன். இப்போ காசு இல்லாமல் போயிடுச்சு. இந்த வாரம் நான் அவங்களுக்கெல்லாம் என்ன வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ காசு கொடுத்தா நார்மல் காசு கொடுத்தீங்கன்னா நான் போய் கொடுத்துட்டு வந்துடுவேன் சொல்லி வயசான படிப்பறிவு இல்லாத அம்மா செய்து கொண்டு ஊழியத்தை பார்த்தீங்களா? நான் பசியா இருந்தேன், எனக்கு சாப்பாடை போட்டேன்னு சொல்ல மாட்டாரா? நான் துணி இல்லாம இருந்தேன், எனக்கு துணியை கொடுத்தேன். நான் காவல் இருந்தேன், எங்கேயா போயிடுச்சு ஜெயில் மினிஸ்ட்ரி? எங்க போயிடுச்சு? எங்க போச்சு ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி? ஏன் இதெல்லாம் ஊழியமா தெரியலையா? தங்கச்சிங்க ஈஸியா பாடிடலாமா? ஈஸியா ட்ரம்ஸ் வாசிக்கலாம், ஈஸியா மியூசிக் வாசிக்கலாம். ஆண்டவர் வந்து கேட்பாரு, மியூசிக் கேட்பாரு, எல்லாரையும் கேட்பாரு. You will be ashamed. ஆண்டவர் உன் கீபோர்டை பார்த்து ரசிக்கிற ஆண்டவர் இல்லையா? உன் கிட்டாரை பார்த்து ரசிக்கிற ஆண்டவர் இல்ல, ராஜபத ராகத்தை பார்த்து டான்ஸ் ஆடுற ஆண்டவர் அல்ல. வந்து கேட்பாரு, எங்கடா போச்சு ஆத்துமா? பணக்காரனுக்கு ஏற்ற விதமாய் ஆண்டு சுவிசேஷம் கொண்டு போவார். எல்லா விதத்திலையும் கரைகளை அக்கறையை தாண்ட வேண்டும், பயணிக்க வேண்டும். சுவிசேஷத்துக்காக ஒரு சேனை எழும்ப வேண்டும். வாசிங்க,
ஆயக்காரரும் ஞானஸ்தானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளை இட்டு இருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். போர் சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றச்சாட்டாமலும் உங்களுக்கு சம்பளமே போதும் என்றும் இருங்கள் என்றான். யோவானை குறித்து, இவன்தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லாரும் எண்ணம் கொண்டு, போதுமா யோசித்து பாருங்கள். தேவஜனமே யோசித்து பாருங்கள். நம்ம கூட்டத்தில் வருகிற எல்லாருக்குமே அநீதி என்னன்னு தெரியல. அவனுக்கு பணம் என்னன்னு தெரியும். அநீதியான அந்த பணத்தை வைத்து நீதிக்குரிய காலை செய்யணும்னு தெரியல. பணத்தை சம்பாதிச்சு எல்லாம் பணம் ஹாஸ்பிட்டலுக்கு போதியா? எல்லாம் பணம் ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. என்னத்தை கிழிச்சு போற? போகும்போது செத்து போன பணமாய் போகும்போது உன் கூட ஒன்றும் வரப்போறது இல்லை. அந்த பணத்தை தேவன் கொடுத்தது எதுக்கு? எனக்கு சுப்பிரமணிக்கு பிள்ளைக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு கூட்ட ஜனத்தை பரலோகத்தை சேர்க்க வேண்டும். பாட்டு பாடினவங்க ரட்சிக்கப்பட்டவங்க ரொம்ப கொஞ்சம் பேர். ஆனா பாட்டு பாடாமல் சாப்பாடு கொடுத்து அன்பை காட்டி ரட்சிக்கப்பட்டவர் 1000க்கு மேல. கை தட்டுறது பார்த்தா நான் திரும்பி சொல்றேன், பாவங்கள் போக்கவே கேட்டு பாட்டு கேட்டு ரட்சிக்கப்பட்டவங்க யார் ரட்சிக்கப்பட்டாங்க தெரியுமா? பின்மாற்றத்துல போன ரட்சிக்கப்பட்டான். ஒரு இயேசு அறியாதவங்க கூட ரட்சிக்கப்படல. உண்மையா சொல்றேன். என்கிட்ட யாராவது, ராஜபதர் உங்க பாட்டு கேட்டு நான் தூரம் போயிட்டு இருந்தேன் அப்பா கிட்ட, அவ்வளவுதான். பாவங்கள் போக்கவே உங்களுக்கு தான் தெரியும். முன்சாமி ராமசாமிக்கெல்லாம் தெரியாது. என்ன மிஷனரி படித்தளத்துக்கு போனா ஏசப்பா பொம்பளை கடவுளா ஆம்பளை கடவுளான்னு கேட்கிற அப்பாவி மக்கள் உண்டு. அங்கெல்லாம் போய் பாவங்கள் போக்கவே பாட முடியாது. கையை உயர்த்தி அலேலியா சொன்னாலும் சொல்ல மாட்டான். அவனுக்கு தேவை கிறிஸ்துவின் அன்பு, அவனுக்கு தேவை சாப்பாடு, அவனுக்கு தேவை படிப்பு, தேவை பிள்ளை. இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். அவருக்கு முன்னதாக நீங்கள் நிற்பதுக்கு ஆயத்தமாவுங்கள். என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சிருங்க. ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் சுவிசேஷத்துக்காக மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இந்த மாலை வேளையில வானம் திறந்து மறுபடியும் அந்த அபிஷேக மலையை தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளை ஊற்றி, இவங்க ஜெபம் பண்ணாங்க கொஞ்சம் சேனை, ஒரு பெரிய சேனையை இந்த ஊழியத்தில் ஆண்டு இணைக்க போறார். கண்களை மூடி 2 கைகளை மேல உயர்த்துங்க. Thank you Jesus. காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் ஆடுகளை? பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் ஆடுகளை? அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். ஒரு நடந்த சம்பவத்தை மாத்திரம் பேசி இந்த 2வது நாள் கூட்டத்தை நான் முடிக்க ஆசைப்படுறேன். நடந்த சம்பவம் பல இடங்களில் சொல்லும்போது அநேக உள்ளங்கள் உடைக்கப்பட்டு தேவனுக்காக வாழ்ந்துக்கிறாங்க. நன்றாய் கவனமாக கேளுங்க. இசை வாசித்தவர்களுக்கும் நான் பேசியிருக்கிறேன். கோவித்து கொண்டாலும் பரவாயில்ல, கோயரில் பாடுற உங்களுக்கும் ஆண்டு பேசிக்கிறார். என் மேலே கொஞ்சம் கோவம் இல்லை, நிறைய கோவம் வந்தாலும் பரவாயில்ல, என் வேலையை முடிச்சுட்டு நான் போயிடுவேன். ஏன்னா நான் உங்களுக்கு பிரியமானதை பேச எங்கள் அம்மா சத்தியமாக வரல. இதனால என்னை நிறைய பேருக்கு பிடிக்காது. பல வருஷமா என்னை நேசிக்கிற அன்பு சகோதரன் சுதாகர் ஐயா இதற்காகவே என்னை கூப்பிடுறார். நேத்துல இருந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டு ஜான் கென்னடி ஐயா கூட நினைச்சு நினைச்சு சிரிச்சிட்டு நைட்டு ஃபுல்லா. அவங்க இருவரும் எடுத்த பிரயாசம் அது வீணாய் போவாது.
ஒரு சேனையை தேவன் எழுப்பிதான் ஆவார். 100%. 100%. நான் இப்படிதான் பிரசங்கம் பண்ணுவேன். ஆரம்பத்தில் பாவங்கள் போக்கி ரிலீஸ் ஆன டைமில் கொஞ்சம் மீட்டிங் எல்லாம் போக ஆரம்பித்தேன். அப்போ சில மூத்த ஊழியர்கள் எல்லாம் சொன்னாங்க, ராஜு இப்படிலாம் பேசினா உன்னை யாரும் கூப்பிட மாட்டாங்க. இந்த ஆத்மா பாரம், ஜபம், பரிசுத்தெல்லாம் பேசாத, உன்னை யாருமே உன்னை கூப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் அழகா பேசு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன் டோனை மாற்றிக்க, கொஞ்சம் நல்லா அழகா ஸ்டைலாக பேசு. அப்போது ரைட்டுங்களாம் பெரியவங்க சொல்கிறாங்களே நம்ம கேட்போம் சொல்லி நானும் என் டோனை ட்ரை பண்ண, ப்ராக்டிஸ் பண்ண, கண்டிப்பாக பண்ணி. பிரியமானவர்களே, இந்த மத்தியான வேளையிலே ட்ரை பண்ண செட் ஆகும், நம்ம செட் ஆகலை. ஆனாலும் ட்ரை பண்ணி இவ்வளோ பேர் சொல்கிறாங்க, நம்ம மாற்றிக்குவோம், நல்ல நல்ல பேச்சை பேசலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணும்போது எனக்கு ரெடியாக ஒரு 3 நாள் மீட்டிங், ரிவைவல் மீட்டிங், கிறிஸ்தவர்கள் கூடுகிற இடம். கிறிஸ்தவ எல்லா சபை, ஒரு 10 சபை கிராமத்தில் சேர்ந்து ஒரு 1000-800 பேர் வச்சுக்கங்களேன். அந்த இடத்துல எனக்கு பெரிய அப்போ பயங்கரமாக ஆசை. பாடா பாவங்கள் போக்கே ஹேண்ட்பில்லாம் பார்த்து ஒரே குஷி. ரைட், ஃபர்ஸ்ட் டே முடிவு பண்ணிட்டேன், நல்லா பேசணும், பரிசுத்தம், இந்த ஆத்மா பாரம் இதெல்லாம் பேசக்கூடாது. கர்த்தர் உன்னை வாழாக்காமல் உன்னை தலையாக்குவார், கடன் வாங்காமல் உன்னை கடனை கொடுப்பார். இந்த வருஷம் நீ அமெரிக்காவுக்கு போவ, எடுத்துடலாம் டூப்பு. நம்ம தான் ஆமேன் போடுவான் எல்லாத்துக்கும். நம்ம தான் பீரல 5000 பாக்குது பாரு, அப்படியே ஆமேன் அல்லேலூயா. ஓகே, இப்படி ரொம்ப ரொம்ப டூப் விடுறவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால ரீல் விடுறவனுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, ஊன் கொட்டுறோம் நிறைய பேர் இருக்கிறதுனால இந்த ரீல் விடுற விட்டுனே இருப்பான். நம்ம ஆமேன் 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 பட்டுனே இருப்போம். சரி விடுங்க, அது போயிட்டோம். சரி, இப்படி பேசலாம் சொல்லி ஆரம்பிச்சு முதல் நாள் கூட்டம், கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், உன்னை உயர்த்துவார். நீ துபாய்க்கு போவ, யாரெல்லாம் பாஸ்போர்ட் இல்லையோ நீங்க பாஸ்போர்ட் வாங்கிடுங்க, யாருக்கெல்லாம் ஃப்ரிட்ஜ் இல்லையோ ஃப்ரிட்ஜ் வரும், யாரெல்லாம் கார் இல்லையோ கார் வரும். ப்ராஃபிஸ் எடுத்து விட்டான் பாருங்க, விடு விடு விடு. சரி, கடைசியா எத்தனை பேருக்கு தேவ ஆசீர்வாதம் வேணும் முன்னாடி வாங்க அப்படின்னு எல்லாருமே முன்னாடி வந்துட்டாங்க. ஓ மை குட்னஸ், அழனா அழ. எதுக்கு அழுறான்னு தெரியல, ஆனா அழுறாங்க. மேடையில் இருந்த போதகர்லாம், ராஜு பிரதர் அடுத்த வருஷம் எங்க சர்ச்சுக்கு வந்துருங்க. இப்படி இருந்தனா ஓகே பாஸ்டர், என் செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். செக்ரட்டரி இல்லை, சுக்கரட்டியும் இல்லை, சும்மா செட்டப்பு. ஒரு மெயின்டைன் பண்ணு. நம்ம யாரு சாதனமான ஆளா? ஒரு மெயின்டைன் பண்ண இல்லை, இவ்வளோ க்ரௌடெல்லாம் அழுதுக்குது, ஒப்பு கொடுத்துக்குது. ரைட்டு, 2வது நாள் கூட்டம் ஹீலிங் மீட்டிங். இந்த ஹீலிங் மீட்டிங் பார்க்குறீங்களா? யோ 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 தொல்லை தாங்க முடியல. தொல்லைங்க, இந்த கொசு தொல்லைங்க தாங்க முடியல. சும்மா சும்மா எங்க அடிக்கிறது, இங்க இப்படி பண்றது, செட்டப் பண்றது, கெட்டப் பண்றதெல்லாம் இது ஒரு மாயமான தந்திரமா மாறிடுச்சு. சரி, ஹீலிங் பண்ணலாம். ஹீலிங் பத்தி பேசினேன். எத்தனை பேருக்கு சுகம் வேணும்? எழுப்புதல் கூட்டம், எல்லாம் கிறிஸ்தவ பிள்ளைங்க. எல்லாரும் முன்னாடி வந்தாங்க, அழுதாங்க, அர்ப்பணிச்சாங்க. திருப்பி இன்னும் கொஞ்சம் பந்தா ஜாஸ்தி ஆயிடுச்சு. ராஜு 2 வருஷத்துக்கு அப்புறம் எங்க மீட்டிங் வரியா? 2 வருஷமா? அடுத்த மாசமே மீட்டிங் எனக்கு. ஆனா செட்டப், நான் ஜாம் பண்ணிட்டு செக்ரட்டரிக்கு போன் பண்ணுங்க, சுக்காரட்டே இல்லைங்க. ரைட், எல்லாம் முடிஞ்சிச்சு. 3வது நாள் மீட்டிங்காக என்ன ஆயத்தப்படுத்திக்கிறேன். அப்போ கடவுள் பிரத்யட்சமா பாருங்க, ஒரு கிளியர் சத்தம், ஒரு ஃபீல் ஆகும்ல, தப்பு பண்ணிட்டோன்ட்டு. அப்போ ஆண்டு பேச 2 நாள் உன் மூலமா நான் பேசவே இல்லைடா. எல்லாம் வந்து அழுதுச்சுங்களே. அப்போ அவங்க எனக்காக அழுகலடா, அவங்களுக்காக அழுதாங்க. அவங்களுக்காக அழுதாங்க, அவங்க தேவைக்காக அழுதாங்க. பரிசுத்த ஆவியின் உணர்த்ததன் மூலமா அழுகல, கல்வாரி காட்சியை பார்த்து அழுகல. ரொம்ப நொந்து நூலாயிட்டு மன்னிப்பு கேட்டு, ஆண்டவர் என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னப்பா இப்படி பண்ணிட்ட, பயந்துட்டோம்ப்பா, இவங்கெல்லாம் எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்கப்பா, பயந்துட்டேன், எதிர்காலத்தை பத்தி பயந்தேன், எனக்கு மீட்டிங் இல்லாம போயிடுச்சான். பூவா என்ன பண்றது, என்ன பண்றது, பூவா பாவா காவா எங்க போவான், பயந்துட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிருங்க சொல்லி அழுது ஒப்பு கொடுத்து கடைசி நாள் சிலுவையை பத்தி பேசினேன். சிலுவையை சுமக்கணும்னு பேசினேன், சுயத்தை வெறுக்கணும்னு பேசினேன். சரி ரைட்டு, நமக்கு தான் 2 நாள் கூட்டம் பயங்கரமா வந்துட்டாங்களே ஆல்டர் கால்ல, இப்பயே வந்துருவாங்க சொல்லி ஆல்டர் கால் கொடுத்தேன். வாழ்ந்தாலும் ஓடு பாட்டு பேக்கப்ல ஓடுது. ஆல்டர் கால் டைம் வந்துருச்சு, பாடுறேன் வாங்க வாங்கன்றேன். ஒருத்தரும் முன்னாடி வரல. ஆசீர்வாதத்துக்காக ஓடி வந்துச்சுங்க, சுகத்துக்காக ஓடி வந்துச்சுங்க, இயேசுக்காக வாழ கூப்பிடுறேன், ஒருத்தரும் முன்னாடி வரல. பாஸ்டர் ஸ்ட்ரிப் வச்சுட்டார் ராஜு பிரதர். எல்லாம் கிராமத்துல வந்த பிள்ளைங்க, எல்லாம் வீட்டுக்கு போகணும், சீக்கிரம் முடிச்சிருங்க. நான் சொன்னேன், பாஸ்டர் 5 மினிட்ஸ் கொடுங்க பாஸ்டர், மனசு ரொம்ப குத்துது, ஒருத்தர் முன்னாடி வரலையே பாஸ்டர்,
மனசு ரொம்ப கஷ்டமாக சொல்லி மறுபடியும் வாழ்ந்தாலும் மூடு பாடின பின்னாடியிலேருந்து கை கால் விளங்காத பிள்ளை முன்னாடி வந்துட்டே இருந்தான். நான் பார்த்துட்டே இருந்தேன். எதுக்கு வராது தெரில. கிட்ட வந்து காலை தடவி ராஜவண்ணான்னு சொல்லு தங்கச்சி, சீக்கிரத்தில் டைம் அடிச்சு. இல்லை ராஜவண்ணா, ஒரு சின்ன டவுட் ராஜவண்ணா என் கை கால் இந்த பக்கம் போர்ஷன் எல்லாம் எனக்கு விளங்காது, எனக்கு காதும் கேட்காது, எனக்கு காய்ச்சல் அதிகமாயிட்டு, ஜுரம் வந்துட்டு, என்னுடைய பிரெயினை டச் பண்ணிடுச்சு, பேரலைஸ் ஆயிட்டேன். ஆனால் ஒரு சின்ன டவுட், நான் நல்லா டிராயிங் பண்ணுவேன், படிக்க தெரியாது, அழகு இல்லை, வாயெல்லாம் கோணையா இருக்கு அந்த பிள்ளைக்கு, அழகு இல்லை, ஐ கேன் டிரா, நான் நல்லா டிரா பண்ணுவேன். ஏசப்பா என்ன பயன்படுத்துவாரா அப்படின்னு கேட்டா. ஏசப்பா என்ன பயன்படுத்துவாரா? கை கால் விளங்கல, இப்படி வரா. ஏசப்பா என்ன பயன்படுத்துவாரா? ராஜோனா ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு வந்தான் சொல்லி தலைமையில கை வச்சு ஜெபம் மட்டும் போயிட்டேன். திருப்பி அதே இடத்துல என்னை வச்சு திருப்பி ஒரு கூட்டம். அப்ப நான் இறங்கின உடனே பாஸ்டர் என் கூட்டத்தில் லாஸ்ட்ல ஒரு பிள்ளை வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாலே, என்ன பண்ணிட்டு இருக்கிற ராஜு பாஸ்டர் கேட்டா. சொன்ன ராஜு பேர், உங்க கூட்டத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளை வீச்சர் எடுத்துக்கிட்டு 6 கிராமத்துல சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி பண்ணி கொடுக்கிற ராஜு பேர். பொய்யில்ல. இப்ப கல்யாணம் நல்லா இருக்கிறாங்க, நல்லா கை தட்டலாமான் இருக்கு. கிராமத்துல சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி. யாரு? கை கால் விளங்காத பிள்ளை. நான் கேட்டேன், பாஸ்டர் அந்த பிள்ளைய பார்க்கட்டுமா? எனக்கு டைம் கிடைக்கும், போற வழிதான், கூப்பிட்டா வந்துருவா. நான் போற வழியில் அந்த பிள்ளை நின்று கொண்டு வீழ்ச்சி வச்சு நின்றுட்டு இருந்துச்சு. கீழே இறங்கி ஓடி போய் பார்த்தா வீழ்ச்சியை சுத்தி கடலை மிட்டாய், தேன் மிட்டாய், வளையல், பொட்டு எல்லாம் வச்சுட்டு இருந்த கிளிப்பு. தங்கச்சி என்ன இது? ராஜு அண்ணா, இதெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு தான் சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி நடத்துறேன். இதெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு தான் என் பிள்ளைகளுக்கு மாறி பிஸ்கெட் வாங்கி தர. நல்ல பிசினஸ் ஆயிடுச்சுன்னா ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன், பிசினஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா மாறி பிஸ்கெட் வாங்கி தருவேன். ராஜுவண்ணா, இதெல்லாம் வித்துட்டு தான் நான் ஆண்டுக்காக ஊழியம் பண்றேன். எனக்கு செருப்பு எடுத்து அடிச்சுக்கலாம் தோணுச்சு. என்னையா பண்றோம்? மீட்டிங் மீட்டிங் ஈட்டிங் ஈட்டிங் மீட்டிங் ஆயிடுச்சு. இந்த பிள்ளை மூலமா ஆண்டு எனக்கு ஒரு பாடத்தை புரட்டினார், என்னுடைய திசையை மாத்தினார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டு உன்னை தேடி வந்துக்கிறார். ஒரு கூட்டம் அழிந்து போகும்போது அந்த அழிந்து போற கூட்டத்தை பார்த்து உட்காருகிற ஆண்டவர் அல்ல, கண்ண தண்ணியோடு தார தண்ணியோடு அவங்களை காப்பாற்ற யாரும் இல்லையா? தற்கொலை பண்ண ஒரு கூட்டம் போகும்போது இந்த தற்கொலை பண்றவனை காப்பாற்ற யாரும் இல்லையா? கஞ்சா பாவத்தில் சிக்கி ஒரு கூட்டம் அழியும் போது இவங்களை காப்பாற்ற யாருமே இல்லையா? கல்லையும் மண்ணையும் தேடி காலில் ஸ்லிப்பர் போடாம மணிக்கணக்கு நேராய் பல மைல் தூரம் தேடி போற அவங்களை பார்த்து உள்ள உடைக்கப்பட்டு இவங்களை காப்பாற்ற யாரும் இல்லையா என்று ஆண்டவர் நம்ம முன்னாடி நின்னுக்கிட்டு, யாராவது போவீங்களா? அறுவடையோ அதிகமா இருக்கு, ஆட்களோ கொஞ்சமா இருக்கின்ற சத்தத்தை கேட்கிற விசுவாசி இங்கே உண்டா? ஏசையா உன்னதத்தில் அமர்ந்துக்கிற அவரை பார்த்து அந்த சத்தத்தை கேட்டது போல இன்றைக்கு சத்தத்தை கேட்டு நான் போவேன்னு சொல்லுகிற பிள்ளைகள் இங்கே உண்டா? என் கல்லூரி, என்னுடைய காலேஜ், என்னுடைய தெருவில் நான் எப்படியாவது தேவனுக்காக சாட்சியாய் வாழ்வது மாத்திரமில்லை, ஒரு கூட்ட ஜனத்தை நான் ஆதாயம் பண்ணுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லி ஒப்புடுற பிள்ளைகள் இந்த மாலை வேளையில் ஆயத்தமா இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவிங்க உள்ளத்தை உடைச்சு கொண்டிருக்கிறாரு. தேவனுக்காக ஒண்ணுமே செய்யாம செத்துறாதீங்க. தேவனுக்காக ஒண்ணுமே செய்யாம ஒரு முகத்தை பார்க்கும் போது வெட்கப்படுவீர்கள். ஒருவேளை ராஜபேதர், நான் ரொம்ப ஏமாத்திட்டேன், தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதமாய் மாத்திக்கிறேன், எனக்காக சுகமா வாழ்ந்துட்டேன், ஒரு செயின், 3 செயின், 10 செயின், பிரேஸ்லெட், மொபைல் மாத்த லட்சம் ரூபாய், பெயிண்ட் மாத்த லட்சம் ரூபாய். யாருக்கியா கேட்டா உன் பெயிண்ட்? யாருக்கியா நோக்காரு? நீ சுகமாய் வாழ்றதுக்காக அவ்வளவு ஆடம்பரம், எவ்வளவு சைட்டு, எவ்வளவு அபார்ட்மெண்ட், தெரிஞ்சு எவ்வளவு, தெரியாம எவ்வளவு, எவ்வளவு. ஐயோ, மாடிக்கு மேல மாடி கட்டுவனே உனக்கு ஐயோ, சுவிசேஷம் சொல்லாமல் போனால் உனக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு சுகமான வாழ்க்கை, எவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கை. Not good for Christian families, not good for Christian church, not good for Christian ministries.
கிறிஸ்தவ ஊழியத்துக்கு இது லாயக்கில்லை. நல்லா இருங்க, திரும்பி சொல்றேன், அழகா இருங்க, சந்தோஷமா இருங்க, நீட்டா போடுங்க. நான் தப்புன்னு சொல்லவே வரல. எவ்வளவு எவ்வளவு வேணும், எவ்வளவு வேணும் ஒப்பு கொடுங்க சகோதரி. என் பலன், என் பணம், எனக்கு கொடுக்கப்பட்ட அங்கி, ஆடை, பேச்சு, திறமை, தாளந்து எல்லாத்து மூலமா தேவராஜ்யம் கட்டப்படும். எனிதிங் ஃபார் காட். இந்த டான்ஸ் கிராமத்துல போய் ஆடலாமா? இதே மாதிரி மியூசிக் டீம் கொண்டு போயிட்டு கிராம மக்கள் மத்தியில பாட்டு பாடலாமா? இதே மாதிரி போயிட்டு பஸ் ஸ்டாப்ல பாட்டு பாட முடியுமா? முடியுமா? காசு இல்ல, ஒண்ணுமே இல்ல, நம்ம டைம் கொடுக்கலாமா தம்பிகளா? ஆமென் சொல்ல வரல, அல்லேலூயா சொல்ல. why not? why not? ஏன் முடியாது? டிசம்பர்ல நான் 46 வயசு ரோட்ல டான்ஸ் ஆடினேன். டான்ஸ் ஆடி காஸ்பல் பிரீச் பண்ணேன். டைட்டஸ் எப்படியாவது ரோட்ல என்ன கூப்பிடுறா, வரேன். ரோட்ல இப்ப 21 நாள் ரோட்ல பிரீச் பண்ண. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தெருவு தெருவா பிரீச் பண்ண. கல் போட்டாங்க, அடிக்க வந்தாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனாலும் சுவிசேஷம் என்பது ஒரு நாளும் தடைப்படாத விஷயம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கூப்பிடுறாரு. ஆண்டவர் உங்களை கூப்பிடுறாரு. யாரோ எங்கேயோ ஒரு வேளை தூரம் போயிட்டு இருக்கலாம். பரவாயில்ல தம்பி, பரவாயில்ல. எவ்வளோ பெரிய பொறுக்கி நான் பார்த்தியா, என் ஆண்டு கூப்பிட்டாரு, நேசிச்சாரு, உன்னையும் மன்னிக்க காத்துக்கிறார் தம்பி. அப்படியே தாமதிக்காத, நாளைக்கு நாளைக்கு மாறன்னு சொல்லாத. டுடே இஸ் த டைம் ஃபார் யுவர் சால்வேஷன்.